நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஒரு கார்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது வந்து இந்த கார்டு யாருக்கு தேவைன்னா, யாருக்கு வந்து இந்த பவர்ஸு, மைல்ஸு, இந்த மாதிரி பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனே வேணாம். எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த மாதம் அது கேஷ்பேக்காக திருப்பி வரணும். நான் 100 செலவு பண்ணால் 5 திருப்பி வந்தாலும் ஓகே. எனக்கு பெருசாக பாயிண்ட்ஸ், மைல்ஸு, இந்த ட்ரான்ஸ்ஃபரு அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம்ப்பா. நான் உள்ளூரில் தான் ட்ராவல் பண்ணுவேன், உள்ளூருக்குள்ளே தான் இருப்பேன்னா அவங்களுக்கு இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு. ஆன்லைன் ஷாப்பிங், அதுவும் ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டோட கிளியர் ட்ரிப்பு, ஃப்ளிப்கார்ட்டோட மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்டு. எந்தளவு சொல்கிறேன்னா, இந்த கார்டை நீங்கள் ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா, நல்லா சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 13,000 குறையாமல், 12,000 13,000 குறையாமல் கேஷ்பேக் மட்டுமே நீங்கள் வாங்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் நான் பெருசாக இல்லை, அண்ட் இப்போ தான் நான் எந்த ஈக்கோ சிஸ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அவங்க தாராளமாக அந்த கார்டு பார்க்கலாம். அதை தவிர்த்து நான் அமேசானில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பேன், வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறவங்க வந்து பெஸ்ட் வேறு கார்டு பார்க்கலாம். வேறு நம்ம சேனலில் வேறு வீடியோஸ் வேறு கார்டை பற்றி நிறையா போட்டிருப்போம், அது பார்க்கலாம். நான் ஏன் ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தை சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிந்த்ராவில் ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பர்பாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி குளோபல் ஸ்டோர் மிந்த்ராவில் இருக்குது. அதாவது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு செல் பண்ணுறாங்க. அது எப்படியும் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆச்சு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் ஈக்கோ சிஸ்டம் உள்ள ப்ராடக்ட்ஸ் வேணும்னா மிந்த்ரா தான் பெஸ்ட்டு. ஃபேஷனபிள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது, உண்மையாகவே ரொம்ப செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஈக்கோ சிஸ்டத்தில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கேஷ்பேக். அதாவது கேஷ்பேக்னால் எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ என்கிட்ட அந்த கிரெடிட் கார்டு வேணும், இந்த கிரெடிட் கார்டு வேணும். சில சம் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் கார்டுக்கு 10% கேஷ்பேக் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. எஸ்பிஐ கார்டுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஐடிஎஃப்சின்னு சொல்லி ஒவ்வொரு கார்டை வச்சு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண அந்த டென்ஷனே வேணாம். என்கிட்ட ஒரு கார்டு இருக்கணும், நச்சுன்னு அந்த கார்டில் ஃப்ளிப்கார்ட்டும் சரி, கிளியர் ட்ரிப்பில் எது பண்ணாலும் சரி, ஆறு மிந்த்ராவில் எது பண்ணாலும் சரி, எனக்கு கேஷ்பேக் வேணுங்கிறவங்களுக்கு இந்த கார்டு பெஸ்ட் கார்டு. ஸோ அவங்க மட்டும் இந்த வீடியோ தாராளமாக பாருங்கள், நண்பர்களுக்கு பகிர்ந்தாலும் பகிர்ந்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு வந்து ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கார்டு. ஸோ இது வந்து இந்த கார்டு வந்து விச் கம்ஸ் அண்டர் கேஷ்பேக் கேட்டகரியில் வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கார்டு ஏன் இம்பார்ட்டண்டான கார்டுங்கிறத நான் என்ன சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம யூஸ்வலாக நம்ம எப்போ பார்ப்போம், கேட் மேவின் இந்த வெப்சைட் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் வெப்சைட். இது எந்த பெய்டு ப்ரொமோஷனும் கிடையாது. அவங்க வெப்சைட்டில் நான் நிறையா பார்ப்பேன், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சும்மா பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணோம், கார்டு விஷயத்தை போட்டோங்கிறது இல்லாமல் பிளாட்ஃபார்ம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் வந்து 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 590 வரும். என்ன ஹைலைட்னா, இந்த கார்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா 500 இந்த கார்டு வாங்கினாலே உங்களுக்கு 500 மதிப்பில் இது கொடுத்துருவாங்க, கிஃப்ட் கார்டு, ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு கொடுத்துருவாங்க. அதான் இந்த கார்டில் இருக்க பெஸ்ட்டு ஹைலைட்டு. ஸோ 500 rupees மதிப்பில் ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து உங்கள் ஆனுவல் ஃபீஸை வந்து கவர் பண்ணிடுறது சொல்லாங்க பாருங்க. 30 நாளுக்குள்ளே ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 மதிப்பில் கிஃப்ட் கார்டு கிடச்சிரும். அண்ட் ஜாயினிங் ஃபீ 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆனுவல் ஃபீ 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆனுவல் ஃபீ வந்து வேவ் வந்து ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இந்த கார்டுக்கு ஆனுவல் ஃபீஸ் வந்து வேவ் பண்ணிடுவாங்க. இந்த கார்டு நெட்வொர்க் வந்து விசா நெட்வொர்க், ரூபே நெட்வொர்க் கிடையாது, மாஸ்டர் நெட்வொர்க் கிடையாது, விசா நெட்வொர்க்கில் தான் இந்த கார்டு இருக்குது. இது வந்து ஒரு கேஷ்பேக் டைப் கார்டு. ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சு நீங்கள் எங்கெங்கே பெஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம்னா ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, கிளியர் ட்ரிப். ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக், ஒரு குவார்ட்டருக்கு 4,000 வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். மிந்த்ராவில் யூஸ் பண்ணிங்கன்னா 7.5% கேஷ்பேக், ஒரு குவார்ட்டருக்கு 4,000 வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். நீங்கள் 5% கேஷ்பேக் வெறும் 4,000 தானே அப்படி நினச்சிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கு 80,000 ஸ்வைப் பண்ணால் தான் 4,000 rupees கேஷ்பேக் வரும். நம்ம எல்லோரும் 3 மாதத்தில் ஃப்ளிப்கார்ட்டில் 80,000 யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபோன் 50,000 வாங்கினாலும் மிச்சம் 2 மாதத்தில் 3,000 2,000 கூட வாங்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அந்த பெரிய அமௌண்ட்டுக்கு போகிறதே கிடையாது. ஸோ நம்ம மாதத்துக்கே ஒரு 4,000 3,000 நான் பார்த்துருக்கேன். 4,000 3,000 பொருள் வாங்குகிற ஃபேமிலி இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். மிந்த்ராவில் மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் வாங்குகிற ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நீங்கள் பெரிய பர்ச்சேஸ்லாம் யாரும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா இது மாதிரிலாம் யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த கார்டு வந்து ஐடியலாக 500 rupees கார்டுனால இது ஒரு நல்ல டீசெண்டான கேஷ்பேக்கான கார்டு.
ஃப்ளிப்கார்ட்டில் 5% கேஷ்பேக்கு 4000 வரைக்கும் ஒரு குவார்ட்டருக்கு. மிந்த்ராவில் 7.5%. இதான் சூப்பர்பானது. 7.5% கேஷ்பேக்கு, அதுவும் 4000 வரைக்கும். கிளியர் ட்ரிப்பில் வந்து நான் சொன்ன பாருங்கள், கிளியர் ட்ரிப்பில் ஹோட்டலு, ஃப்ளைட்ஸு, பஸ்ஸஸ் புக் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிளியர் ட்ரிப்பில் ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன்னா, கிளியர் ட்ரிப் எந்த அளவுக்கு அவங்கள நம்பி புக் பண்ண கஸ்டமருக்கு ஓரளவுக்கு நம்மளை எவ்வளோ கஸ்டமர் ஈஸ் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஈஸ் மீன்ஸ் நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு. ஒரு தடவை நான் பெங்களூருக்கு ஆக்சுவலாக ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தப்போ ஃப்ளைட் என்ன பண்ணிட்டான், அப்வர்ட் டிக்கெட்டை அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டிருந்தேன். அப்வர்ட் டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு. டவுன்வர்ட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி தரேன் நான். எனக்கு ஆனால் அந்த ரிட்டன் டிக்கெட் எனக்கு அந்த டேட்டில் வேணும். அதுக்கு அடுத்த டேட் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கனால அந்த டேட் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே கிளியர் ட்ரிப் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் வந்து டவுன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டான், வேறு டேட்டில் வேணால் மாற்றிக்கங்க அப்படிங்கிறான். எனக்கு அதில் வேணால் கம்ப்ளீட்டாக இந்த இதை கேன்சல் பண்ணி நான் வேறு நெட்ஒர்க்கில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் கிளியர் ட்ரிப் கால் பண்ணி கேட்டப்போ, கிளியர் ட்ரிப் வந்து வெயிட் பண்ணுங்கள் சார், நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு உடனே கிளியர் ட்ரிப் வந்து அந்த டீமை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் ஃப்ளைட் புக் பண்ண ஏர்லைன் டீமை காண்டாக்ட் பண்ணி கேன்சல் பண்ணோடனே ரீஃபண்ட் பண்ணாங்க. ரீஃபண்ட் பண்ணப்போ எப்பயுமே இந்த மாதிரி ஓடிஎம்பாங்க, கிளியர் ட்ரிப்பு, அகோடா, கோஐபிபோ, அப்புறம் வந்து மேக் மை ட்ரிப், இவங்களாம் எப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, கன்வீனியன்ஸ் ஃபீ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கிளியர் ட்ரிப்புக்கு ஒரு மெயில் போட்டேன் பொலைட்டாக, இந்த மாதிரி இது என் தப்பு இல்லை, ஏர்லைன் தான் கேன்சல் பண்ணாங்க, அதனால் எனக்கு கன்வீனியன்ஸ் ஃபீ ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே ஃபைன் வி வில் ரீஃபண்ட் சொல்லி கன்வீனியன்ஸ் ஃபீ எனக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க. 1600 சில்லற ரூபா இருந்துச்சு, அது எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது இன்சிடென்ட் நம்பர் 1. இன்சிடென்ட் நம்பர் 2 வந்து நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் புக் பண்ணியிருந்தப்போ ஃப்ளைட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க. நான் போட்ட டேட்லேருந்து ஒரு 3 நாள் முன்னாடி போட்டாங்க. எனக்கு ஆனால் அந்த 3 நாள் அன்றைக்கி டேட்டுக்கு ஃப்ளைட் இல்லை, 3 நாள் முன்னாடி 2 நாள் தள்ளி இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு ஆனால் அந்த மாதிரி வேணாம், எனக்கு 3 நாள்லாம் 3 நாள் முன்னாடி போட்டால் எனக்கு ரொம்ப செலவாகும், எனக்கு நான் போட்ட டேட்டுக்கு நாள் கிடச்சா ஓகே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், உடனே ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணேன். ஏன்னா அந்த ஏர்லைன் என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல ஃபோன்னாலேயோ, ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஏர்லைனால் என்னால் ஃபோன் பண்ண முடியல. நான் கிளியர் ட்ரிப்பை ரீச் அவுட் பண்ணேன். கிளியர் ட்ரிப் என்ன சொன்னாங்க, ஓகே நாங்கள் ஏர்லைனில் பேசி சொல்கிறோம் சொல்லி ஒரு 5 days டைம் எடுத்தாங்க. ஆனால் 4th டே என்ன பண்ணாங்க, ஏர்லைன்கிட்ட பேசி நான் சொன்ன டேட்டுக்கே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி அது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 இன்சிடென்ட் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஓடிஏ ட்ராவல் அக்ரிகேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துட்டால் அப்சல்யூட்லி ஃபைன். அதனால தான் நான் கிளியர் ட்ரிப்பை கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ கோஐபிபோ நான் பார்க்குறப்போ, மேக் மை ட்ரிப், கோஐபிபோ, கிளியர் ட்ரிப்பு, இவங்கெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 300-500 வித்தியாசம் தான். கிளியர் ட்ரிப் தான் ஆப்வியஸாக சூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்சிஸ் கார்டு இந்த மாதிரி கார்டு நான் யூஸ் பண்ணுறதுனால ஏர்லைன் வெப்சைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் போயிடுறது எனக்கு பெஸ்ட்டுன்னு படுதுன்னா, எனக்கு ஒவ்வொரு 100 5 எட்ஜ் மைல்ஸ் கிடைக்கும். ஸோ 5 எட்ஜ் மைல்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணால் 10 ரூபா. அப்போ 100 10 10% ரிட்டர்ன். ஸோ அது எங்கேயோ போயிடுது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது கேஷ்பேக் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் காம்ப்ளிகேட்டட் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி சிம்பிளாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தகுந்ததாக இருக்கும். ஹோட்டலுக்கு 7% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், ப்ளஸ் 5% கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 100 ரூபாய்க்கு போனீங்க, 100 ரூபா யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஹோட்டல் புக் பண்ணுறீங்கன்னா 7 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், அப்போ 93 ரூபா தான். அப்போ அது போக 5 ரூபா கேஷ்பேக்கு. ஸோ 93 ரூபாய்க்கு 5 ரூபா கேஷ்பேக்ங்கிறது 4 ரூபா 60 காசோ 4 ரூபா 70 காசோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 70 காசு ப்ளஸ் 7% டிஸ்கவுண்ட், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்னா 11% கிடைக்கிது. அதுமாதிரி ஹோட்டல்ஸ்க்கு வந்து 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் 5% கேஷ்பேக், அப்போ 25% கிடைக்கிது டிஸ்கவுண்ட்டு. 100 ரூபாய்க்கு ஹோட்டல் புக் பண்ணால் 20 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு 80 ரூபா தான். 80 ரூபாய்க்கு 5 ரூபா கேஷ்பேக்னா 4 ரூபா. ஸோ 76 ரூபா தான் நம்ம கை காசு போட்டு கட்ட போகிறோம். அதேமாதிரி பஸ்ஸஸ்க்கு பார்த்திங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் 5% கேஷ்பேக்கும். நம்ம சென்னையிலேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறதோ, இல்லை சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறதோ, நல்ல நாள் நம்ம ஊருக்கு போகிறது, கோயில் குளத்துக்கு போகிறது, இந்த மாதிரி நாட்கள் நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், அதுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு, 5% கேஷ்பேக்கும் கிடைக்குது. ஸோ 15%. இதுவும் ஒரு குவார்ட்டருக்கு ஹோட்டலு, பஸ்ஸு, ஃப்ளைட்டு 3 சேர்த்து ஒரு குவார்ட்டருக்கு 4000 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வழி. 5% கேஷ்பேக், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதேமாதிரி ப்ரிஃபர்டு மர்ச்சன்ட்ஸ், இந்த 4 மர்ச்சன்ட்ஸ் நீங்கள் பொருள் வாங்கினா 4% கேஷ்பேக். யாருன்னா நெட்மெட்ஸு, மருந்து மாத்திரை வாங்குற கம்பெனி, நெட்மெட்ஸில் மருந்து ஆர்டர் போட்டு வீட்டு டெலிவரி பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக்கு. ஊபரில் கேபு, ஆட்டோ, பைக்கு புக் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக்கு. பிவிஆரில் டிக்கெட் புக் பண்ணால் 4% கேஷ்பேக்கு. ஜொமேட்டோவில் சாப்பாடு வாங்கினா 4% கேஷ்பேக்கு. மற்ற எந்த ஆன்லைன் வெப்சைட் இருந்தாலும் சரி, மற்ற கடையில் போய் நீங்கள் ஸ்வைப் பண்ணாலும் சரி 1% கேஷ்பேக்கு. இது எதெல்லாம் கேஷ்பேக் தரமாட்டாங்கன்னா, வாடகையில் தரமாட்டாங்க, பெட்ரோல் டீசல் தரமாட்டாங்க, நகைகள், நகைக்கடை, நகைச்சீட்டு தரமாட்டாங்க, ஸ்கூல் ஃபீஸ் தரமாட்டாங்க, வேலெட்டு, அமேசான் பே, பேடிஎம் இந்த மாதிரி தரமாட்டாங்க, கேமுக்கு போட்டால் தரமாட்டாங்க, இன்சூரன்ஸ் தரமாட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நகைச்சீட்டு கட்டுறவங்களுக்கு இந்த கார்டு வந்து யூஸாக இருக்காது. ஃபியூல் வந்து 1% சர்சார்ஜ் தருவான். இந்த கார்டில் நான் ஃபியூல் போடுறது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், இந்த இதில் வந்து நீங்கள் எஸ்பிஐ கேஷ்பேக் கார்டு இல்லை, ஆர் ஃபோன்பே செலக்ட் கார்டு, இந்த மாதிரி கார்டு இல்லாதவங்க இந்த கார்டை தாராளமாக வாங்கலாம். எஸ்பிஐ கேஷ்பேக் கார்டே இல்லாதவங்க
இதை ஃபஸ்ட் கார்டுனா தாராளமாக அந்த கார்டு வாங்கலாம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த கார்டு வாங்குங்கன்னு. இல்லை என்கிட்ட கேஷ்பேக் கார்டு இருக்குது, இந்த கார்டு யாரும் வாங்க தேவையில்லை. இது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதம் 10,000 5,000 இந்த மாதிரி நம்ம இவ்வளோ ஸ்வைப் பண்ண போகிறதில்ல. ஃப்ளிப்கார்ட்டில் மாதத்துக்கு ஒரு 2,500 பொருள் வாங்குகிறோம். மிந்த்ராவில் மாதத்துக்கு ஒரு 1,000 பொருள் வாங்குகிறோம். கிளே ட்ரிப்பில் ஒரு 2 பஸ்ஸு அப் அண்ட் டவுன் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோம். அது ஒரு 1,500 வச்சா கூட உங்களுக்கு மாதம் 100லேருந்து 150 கேஷ்பேக் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 1,500 2,000 கேஷ்பேக் கிடைக்கும். 500 கார்டுக்கு 2,000 கேஷ்பேக் கிடைச்சா நமக்கு தான் நல்லது. ஸோ அது இருக்குது. அது சொன்ன மாதிரி இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, கிளே ட்ரிப் நல்ல கார்டு. 3 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்வைப் பண்ண ஆனுவல் ஃபீ கிடையாது. சிம்பிள் அண்ட் ஈஸி, எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஜாயினிங் ஃபீஸ் கட்டி 30 நாளுக்குள்ள ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 500 கிஃப்ட் கார்டு, ஃப்ளிப்கார்ட்டோட கிஃப்ட் கார்டு உங்கள் மெயிலுக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்துடும். ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்ஸ்னால் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் லவுஞ்சஸ் கிடையாது. கேஷ்பேக் வந்து ஃபியூவல்ஸுக்கு, ரெண்ட்டுக்கு கிடையாது. மற்ற கேட்டகரியில் 1% தான் கேஷ்பேக். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. மற்ற கேட்டகரிக்கு இந்த கார்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் மற்ற கேட்டகரி 1% தான் கேஷ்பேக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி 2 கார்டு இருக்குது. ஒன்று ஆக்சிஸ் கார்டு இருக்குது, இப்போ புதுசாக வந்து எஸ்பிஐ கார்டு இருக்குது. 2 கார்டு கம்பேரிசன் பண்ணிங்கன்னா 2 கார்டுமே ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த நம்ம பார்த்தோம் பாருங்கள், இந்த ஃப்ளைட்டு மற்றதெல்லாம் இருக்குல்ல, அதர் பார்ட்னர் பெனிஃபிட்ஸு, இதில் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் பார்த்தோம் பாருங்கள். 7% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு, 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு, 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் கார்டில் கிடையாது. இதில் வெறும் கேஷ்பேக் மட்டும்தான் இருக்கும். நோ அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸு. ஆனால் இதில் வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறனால எஸ்பிஐ ஃப்ளிப்கார்ட் கார்டு வந்து த பெஸ்ட்டு கார்டு. அதனால் இந்த கார்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃபீஸிலேருந்து, வவுச்சர்லேருந்து, ஆனுவல் ஃபீஸ் வந்து வே ஆஃப் பண்ணுறதுக்கு, தள்ளுபடி பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியா முதல் கொண்டு அனைத்தும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஃபியூவல் சர்சார்ஜ் எல்லாமே உண்டு தான். ஸோ அதனால நான் சொல்வேன், ஏர்டெல் ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட் கார்டோட எஸ்பிஐ